ஹே டேஸ், வெல்கம் பேக் டு பவி தி கோட் ஹில யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரே லிஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் செஷனில் வந்துட்டு அரேஸில் சிங்கிள் டைமென்ஷனல் அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரேஸ் வந்து பார்த்துருந்தோம். அப்போ வந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பேன் நான் உங்ககிட்ட. என்னென்னா, இப்போ அரேஸில் வந்து அரே கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அரேயோட சைஸ் வந்து 3 சம்திங் வந்து அந்த சைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம சைஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். பட் ஆனால் எனக்கு வந்து சைஸ் வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணுற அரே வந்து எனக்கு ஃபிக்ஸ்டாக இல்லை, சைஸ் வந்து எனக்கு மாறிட்டே இருக்கும். அப்படின்னும் போது எந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணணும் ஜாவாவில் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். அதோட ஆன்சர் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அது என்னென்னா அரே லிஸ்ட் தாங்க. ஓகேங்களா, இப்போது முன்ன சொன்னதே தாங்க. why we need array listனா, the size of the array is not fixed. Java will handle the array size automatically by means of array list in Java. ஓகேங்களா, சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இல்லாத போது ஜாவா வந்து அந்த அரே சைஸை எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுன்னா, இந்த அரே லிஸ்ட் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தாங்க ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த மாதிரி சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இல்லை அப்படின்னா ஜாவாவில் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். C++ல் இந்த மாதிரி கான்செப்ட், இதுக்கு சிமிலரான கான்செப்ட் என்னென்னா வெக்டரைசேஷன். ஓகேங்களா, VECT அங்கே கொஞ்சம் அடிச்சு எழுதிட்டேன். ஓகேங்களா, வெக்டரைசேஷன் இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போது இதை அரே லிஸ்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இந்த அரே லிஸ்ட்டை அனதர் நேம் என்ன சொல்லலாம்னா டைனமிக் அரே அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. ஏன்னா இது வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லைங்க, அதோட சைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம டைனமிக் அரேன்னு கூட சொல்லலாம். இதோட சின்டாக்ஸ் வந்து எப்படின்னா அரே லிஸ்ட். ஓகேங்களா, நாம் வந்து ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சின்டாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போது அரே லிஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஆங்கிள் ப்ராக்கெட். ஓகேங்களா, அந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள்குள்ளே நமக்கு என்ன டேட்டா டைப் வேணுமோ அந்த டேட்டா டைப்பு. தென் வந்து நம்ம அரே லிஸ்ட்டோட நேம், நம்ம என்ன நேம் வைக்கிறோமோ அந்த நேம் ஈக்குவல் டு நியூ. இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். தென் வந்து அரே லிஸ்ட்டு, தென் இந்த ஆங்கிள் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் போட்டுட்டு இந்த மாதிரி பேரந்தசிஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் வந்து செமிகோலன் வைக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சிருச்சுங்களா? இதாங்க சின்டாக்ஸு. தென் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதான் சின்டாக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அரே லிஸ்ட் கொடுத்துட்டேன். இங்கே வந்து டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுன்னு சொன்னாங்களா, இந்த டேட்டா டைப் வந்து எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, அதாவது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், அதாவது இன்ட் கேர் சம்திங் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கக்கூடாது. இங்கே வந்து எது தான் யூஸ் பண்ணுவோம்னா ஜெனரிக் டேட்டா டைப், அதாவது wrapper கிளாஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதை மட்டும்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். அதுவே நீங்கள் அரே லிஸ்ட்டில் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அரே லிஸ்ட்டு ஓகேங்களா, இப்போ ப்ராக்கெட்டில் இன்ட் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா இதில் வந்து எரர் தாங்க வரும். ஓகேங்களா, புரிஞ்சிச்சுங்களா? இங்கே வந்து நம்ம எதை தான் யூஸ் பண்ணுவோம்னா wrapper கிளாஸ்னு சொல்லுவோம் டேட்டா டைப்ஸ்லேயே, அதை தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரிமிட்டிவ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த wrapper கிளாஸ்னால் என்னன்னு சொல்லி நம்ம ஊப்ஸ் கான்செப்டில் வந்து பார்க்கலாங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து wrapper கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நாம் வந்து ஃபர்தர் வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாம். தென் வந்து நம்மளோட அரே லிஸ்ட்டோட நேம் நான் இங்கே வந்து லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, தென் வந்து ஈக்குவல் டு நியூ, மறுபடியும் வந்து அரே லிஸ்ட் கொடுத்துட்டு இந்த ஓப்பன் க்ளோஸ் ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு தென் வந்து பேரந்தசிஸ் போட்டு செமிகோலன் போட்டு முடிச்சிடும். இந்த அரே லிஸ்ட்னா என்னென்னா, இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தாங்க. இதுவும் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கும் போது பார்த்துக்கலாம், அதாவது ஊப்ஸ் கான்செப்ட் படிக்கும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது நம்ம அரே கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது எந்த பேக்கேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அங்கே வந்து அரேஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்னா import java.util.array யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து எதை யூஸ் பண்ணோன்னா, இங்கே என்ன பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோன்னா import java.util.array list அப்படின்ற பேக்கேஜ் வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ இதை புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு, சின்டாக்ஸ் பார்த்தாச்சு. இப்போது நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து சைஸ் வச்சு பார்த்தாச்சு. இங்கே இந்த எம்டி பேரந்தசிஸ் இருக்கு இல்லைங்க, இதில் வந்து என்ன பண்ணணுன்னா சைஸை வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ, இனிஷியல் கெப்பாசிட்டி. நீங்கள் என்னக்கா இந்த மாதிரி வந்து சைஸே மென்ஷன் பண்ண சொல்ல, பட் ஆனால் சைஸு வந்து ஃபிக்ஸ்டாக இல்லாத போது தான் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஏன் வந்து நீங்கள் இங்கே எப்படி நாங்கள் சைஸ் மென்ஷன் பண்ணுறதுனா இனிஷியல் கெப்பாசிட்டி மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேங்களா, நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணக்கூடிய சைஸ் வந்து ஃபிக்ஸ்டே இல்லைங்க. ஓகேங்களா, அதாவது இங்கே மென்ஷன் பண்ணுறது ஒரு இனிஷியல் கெப்பாசிட்டிக்காக மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி தான் அரே லிஸ்ட்டு நம்ம இன்டீஜர் கொடுத்துக்கிறோம். தென் வந்து லிஸ்ட்டு ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட்டு இந்த ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் வந்து நான் இனிஷியல் கெப்பாசிட்டியாக வந்து
பாருங்கள் 10 வந்து அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, என்னோடய இனிஷியல் கெப்பாசிட்டி 10. இப்போது இதில் எப்படி இன்புட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அரேஸில் வந்து என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஏஆர்ஆர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 சம்திங், ஏஆர்ஆர் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 சம்திங், இந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸ் வச்சு அசைன் பண்ணோம். அதே மாதிரி அரே லிஸ்ட்டில் வந்து எப்படி அசைன் பண்ணலாம் மேனுவலாக. ஓகேங்களா, யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்காமல் மேனுவலாக வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது லிஸ்ட்டு, அதாவது இந்த லிஸ்ட்டுன்றது இந்த நம்ம இங்கே கொடுத்துருக்க அரே நேம். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு டாட் வச்சு ஆட் கொடுத்து ப்ராக்கெட்குள்ளே நம்ம எந்த நம்பர் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இப்போ 67 கொடுத்துருக்கேன், மறுபடியும் நீங்கள் இன்னொரு இதை ஆட் பண்ணால் 234, 734 இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா டாட் ஆட். இண்டெக்ஸ் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம், இன்புட் கொடுக்க மாட்டோம். இங்கே வந்து ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தாங்க பண்ணுவோம். இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த எஸ் அவுட்டுன்னு போட்டிருக்கேன். நான் இது சிம்பிளாக வந்து system டாட் அவுட் டாட் பிரிண்டல்னா நான் இப்படி எழுதியிருக்கேன். இதில் எப்படி வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ண வைக்கிறது, அங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்னா அரேஸ்க்கு வந்து அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்கு, தென் வந்து 2D அரேக்கு அரேஸ் டாட் டீப் டூ ஸ்ட்ரிங் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி இன்புட் வாங்கியிருப்போம், அவுட்புட் பிரிண்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லைங்க. இங்கே வந்து டேரெக்டாக இங்கே நம்ம கொடுத்துருக்க அரே லிஸ்ட்டோட நேம் என்னவோ அதவே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்னது system டாட் அவுட் டாட் பிரிண்டல்னா நம்மளோட அரே லிஸ்ட் நேம் என்னங்க லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ அதைவே வந்து நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து இங்கே 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன், 67, 234, 734. அப்போ அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், ஒரு ரீகேப் மாதிரி. ஓகேங்களா, என்ன கான்செப்ட், எப்படி இன்புட் வாங்கணும் அவுட்புட் வாங்கணும் அதை மட்டும் நம்ம ஓரலாக பார்த்துடலாம். தென் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகேங்களா, தென் இன்னொரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அரே லிஸ்ட் நேம் கொடுத்து டாட் கொடுத்தீங்கனாலே நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ அப் ஆகும். ஓகேங்களா, அதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணி பாருங்கள். இன்புட் வாங்குறதுக்கு ஆடு தான். தென் இன்னொரு ஃபங்க்ஷன், இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் என்னென்னா டாட் செட். ஓகேங்களா, எஸ்சிடி ஆஃப், அதாவது ஃபர்ஸ்ட்டு கொடுக்குற 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, 2 ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா இண்டெக்ஸ், அதாவது எந்த இண்டெக்ஸில் மாத்திரம், அதாவது இது என்ன ஃபங்க்ஷன்னா இந்த இண்டெக்ஸில் வந்துட்டு எனக்கு இந்த வேல்யூவை மாற்று. ஓகேங்களா, நீங்கள் எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூ, எந்த இண்டெக்ஸில் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த இண்டெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 0th இண்டெக்ஸில் நான் 99 மாற்று, 99 போய் இன்சர்ட் பண்ணுன்னு சொல்கிறேன் 0th இண்டெக்ஸில். இப்போ ஏற்கனவே 0th இண்டெக்ஸ், இப்போ இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ். ஆமாங்களா, இப்போ ஏற்கனவே 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது 67 இருக்குது. அப்போது இந்த இண்டெக்ஸில் எனக்கு 99 மாற்றுனா இப்போ நீங்கள் இது போட்டுட்டு ரன் பண்ணும்போது இங்கே வந்து மறுபடியும் வந்து எஸ் அவுட் system டாட் அவுட் டாட் பிரிண்டல்னா லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ண பார்த்தோம்னா என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு, அதாவது 0th இண்டெக்ஸ் வந்து 99 மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு செகண்ட் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அதனால 234, 734 அது அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இங்கே நம்ம 3 தான் கொடுத்துருக்கோம், ஆனால் இனிஷியல் கெப்பாசிட்டி 10 வச்சுருப்போம். அதுக்கு மேலே கொடுத்தாலும் வந்து ஒர்க் ஆகும். நான் இங்கே நோட்டில் கொஞ்சமாக எழுதிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் போட்டிருக்கேன். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகேங்களா, அதான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க, அது வந்து நீங்கள் க்ரோ த்ரூ பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த அரே லிஸ்ட் நேம் போட்டு டாட் கொடுத்திங்கனாலே நிறைய ஃபங்க்ஷன் ஷோ அப் ஆகும். ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தென் இப்போது ஒவ்வொரு இன்புட்டாக வாங்குறதுக்கு ஓகே. இப்போ யூசர்ட்ருந்து நம்ம இன்புட் வந்து எப்படி வாங்கணும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து 10 கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டேன். அதாவது இங்கே என்னென்னா என்னன்ற வேல்யூ எவ்வளோ இதுவோ, இப்போ இனிஷியல் வந்து 10 வச்சுக்கலாம். அப்போ n ஈக்குவல் டு 10னா இந்த 10 வரைக்கும் ஃபார் லூப் தான். ஃபார் இன்ட்டு வந்து i ஈக்குவல் டு 0லேருந்து லெஸ் தென் 10 வரைக்கும் i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். என்ன பண்ணுறோம், இங்கே என்ன ஃபங்க்ஷன் சொன்னோம், லிஸ்ட்டு டாட், அதாவது நம்ம அரே லிஸ்ட் நேமு, தென் வந்து டாட் ஆட் ஆஃப் இன் டாட் நெக்ஸ்ட் இன்ட், அதாவது இங்கே வந்து ஸ்கேனர் கிளாஸ் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்கேனர் இன் நியூ ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர், இங்கே வந்து ப்ராக்கெட்டில் system டாட் இன். ஓகேங்களா, system டாட் இன் இந்த ஃபங்க்ஷன் வந்து இதை வந்து முன்னாடி எழுதிட்டு, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணிட்டு தென் வந்து இதை யூஸ் பண்ணும். அதாவது யூசர்ட்ருந்து நம்ம இன்புட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, லூப் ஆகிட்டு நம்ம அரேஸில் பார்த்த மாதிரியே தான் இங்கே வந்து சிங்கிள் லூப் மட்டும் போட்டால் ஓகே. ஏன்னா இது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே லிஸ்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, தென் வந்து எனக்கு பர்டிகுலராக வந்து இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய நம்ம வந்து அரேஸில் இப்போ ஏன்ற ஒரு ஏஆர்ஆர்னு ஒரு அரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இந்த அரேயில்
இல்லை 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எனக்கு கெட் பண்ணு, எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், system.out.printlnல ARR of 0 கொடுத்தா இப்போ ARR of 0th இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகிடும். அதே மாதிரி அரே லிஸ்ட்டில் பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி எப்படி வந்து நம்ம அந்த எலமெண்ட்டை வந்து கெட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கெட்டுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம அதே மாதிரி அரே லிஸ்ட் நேம் கொடுத்துட்டு டாட் கொடுத்து கெட் கொடுத்து உங்களோட இண்டெக்ஸ் என்ன, இப்போ எக்ஸாம்பிள் லிஸ்ட்டு டாட் கெட்டு 0 இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுமாகும், 0th இண்டெக்ஸில் என்ன இருந்துச்சு நம்ம முன்னே பார்த்தோம்ல. ஓகேங்களா, இங்கே வந்து என்ன இருந்துச்சுன்னா 99 இருந்துச்சுங்களா, 0th இண்டெக்ஸில் இங்கே 99 இருந்துச்சு. அப்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இதை பிரிண்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா 99 தான் அவுட்புட் ஆகும். ஓகேங்களா, புரிஞ்சிருச்சுங்களா? இப்போது இதோட ஒர்க்கிங், இன்டர்னல் ஒர்க்கிங் வந்து பார்க்கலாம். அதாவது என்னென்னா, இப்போ அரே சைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ்டாகவே இல்லை, இனிஷியல் கெப்பாசிட்டி மட்டும் நம்ம 10 கொடுத்துட்டோம். இப்போ 10க்கு மேலே கொடுத்தா என்ன தான் நடக்குது, அந்த அரே லிஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்பாங்க ஆமாங்களா. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், ஜாவா வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுது, அந்த டைனமிக் சைஸை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அதே மாதிரி தான் நம்ம மெமரி மேனேஜ்மெண்ட்லேயே யூஸ் சொல்லியிருப்போம், ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரின்னு சொல்லி 2 மெமரி இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஸ்டாக் மெமரியில் இங்கே என்ன அரேன்னு கொடுத்துருக்கேன், இங்கே நம்ம லிஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணுறோம், நான் லிஸ்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, லிஸ்ட்டு தென் வந்து இந்த ஆப்ஜெக்ட் நேம் மட்டும் வேரியபிள் தான் இங்கே இருக்கும். இது எதுக்கு பாயிண்ட் பண்ணுன்னா இந்த ஹீப் மெமரியில் தான் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகிருக்கும், அதுக்கு தாங்க பாயிண்ட் பண்ணும். ஓகேங்களா, இந்த ஹீப்பில் தான் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, அதாவது இங்கே என்னென்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் எலமெண்ட். ஓகேங்களா, 4 வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்குது இண்டெக்ஸ் வச்சு. இப்போ இது வந்து என்னென்னா லிஸ்ட் ஆஃப் 0, இது வந்து லிஸ்ட் ஆஃப் 1, இந்த மாதிரி இண்டெக்ஸ் வச்சு ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அரே கான்செப்ட்லேயும் இதே மாதிரி தான், அரே லிஸ்ட்டுக்கும் இதே தான். பட் ஆனால் இங்கே வந்து எந்த எலமெண்ட்டும் நோ சிங்கிள் எலமெண்ட் கேனாட் பி ப்ரிமிட்டிவ். ஓகேங்களா, எந்த ஒரு சிங்கிள் எலமெண்ட்டுமே ப்ரிமிட்டிவ் கிடையாது. இது எல்லாமே wrapper கிளாஸ் யூஸ் பண்ணி ஜெனரிக்காக தான் இதாகுது. ஓகேங்களா, அதை பற்றி நாம் ஊப்ஸ் கான்செப்டில் வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். தென் இப்போது why the size is not fixed, இப்போ வந்து ஏன் வந்து சைஸ் நாட் ஃபிக்ஸ்டு அப்படின்றது கொஷின் இல்லைங்க. அதாவது என்னென்னா, இப்போ சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இல்லை, அப்போது வந்து இன்டர்னலாக என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது ஆக்சுவலாக இன்டர்னலாக வந்து சைஸ் ஃபிக்ஸ்டு தாங்க. ஓகேங்களா, ஜாவாவுக்கு அந்த இன்டர்னலாக வந்து அரே லிஸ்ட்டோட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டு தான். அதாவது என்ன நடக்கும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இனிஷியலாக வந்து என்ன சொல்லியிருக்கோம், இனிஷியல் கெப்பாசிட்டி 10 சொல்லியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இனிஷியல் கெப்பாசிட்டி 10னா இப்போ நான் வந்து ஒரு 10 அரேஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா, 10 இருக்குது. இப்போ நான் வந்து 99 100 22 32 44 55 65 சம்திங் இவ்வளோ ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நம்ம இனிஷியல் கெப்பாசிட்டி 10 அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ 10 இது இருக்கும். தென் வந்து இப்போ எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னா 7 கிட்ட ஃபில் ஆயிடுச்சு. ஆமாங்களா, 7 ஃபில் ஆயிடுச்சு. அதாவது எப்படி வந்து சைஸ் வந்து இதாகும் அப்படின்னா, இப்போது வந்து 50%க்கு மேலே, ஓகேங்களா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50%. அதாவது அந்த நம்ம இனிஷியல் கெப்பாசிட்டியில் மென்ஷன் பண்ண சைஸை விட ஒரு 50% வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, 50% அல்லது அதுக்கு மேலே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நியூ லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, நியூ லிஸ்ட்டு க்ரியேட் ஆகி நியூ லிஸ்ட்டோட சைஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம இனிஷியலாக மென்ஷன் பண்ண கெப்பாசிட்டியோட டபுள் டி சைஸாக இருக்கும். இப்போ நம்ம 10 இருந்துச்சுன்னா தென் கிரியேட் ஆகிற லிஸ்ட்டோட சைஸ் வந்து 20 கிரியேட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகேங்களா, இது வந்து நியூ லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதோட சைஸ் என்னென்னா 20 கிரியேட் ஆகும். 20 கிரியேட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் லிஸ்ட், அதாவது ஓல்டு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாத்தையும் இங்கே காப்பி பண்ணும். ஓகேங்களா, இதெல்லாம் காப்பி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஓல்டு லிஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிடும். ஓகேங்களா, இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து பாயிண்ட் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா, இன்டர்னலாக இப்படி தான் நடக்கும். இந்த சைஸை வந்து இப்படி தான் வந்து ஜாவா வந்து இன்டர்னலாக மேனேஜ் பண்ணிக்குது. ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
நெக்ஸ்ட்டு மல்டி டைமென்ஷனல் அரே லிஸ்ட்டோட சின்டாக்ஸு எப்படி இன்புட் வாங்குறது அவுட்புட் வாங்குறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா? மல்டி டைமென்ஷனல் அரே லிஸ்ட்டில் ஒன்றும் இல்லை. இது வந்து என்னது அதாவது மல்டி டைமென்ஷனல் அரேஸ், அதாவது 2D அரேஸில் என்ன சொல்லியிருப்போன்னா அரே ஆஃப் அரேஸ் அதானே, அதே மாதிரி தாங்க அரே லிஸ்ட் ஆஃப் அரே லிஸ்ட். மல்டி டைமென்ஷனல் அரே லிஸ்ட்னா என்ன, அரே லிஸ்ட் ஆஃப் அரே லிஸ்ட். ஓகேங்களா, புரிஞ்சிச்சிங்களா? இங்கே எப்படி சின்டாக்ஸ்னால் இது வந்து ஒரு அரே லிஸ்ட்டு, தென் வந்து மறுபடியும் இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு அரே லிஸ்ட்டு, அதோட டைப் என்ன, இன்டீஜர். ஓகேங்களா, மறுபடியும் நம்ம அரே லிஸ்ட்டோட நேமு ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட்டு. இங்கே ஒரு சிங்கிள் ஆங்கிள் ப்ராக்கெட் மட்டும் போட்டால் போதும், டபுள் போட தேவையில்ல. ஓகேங்களா, தென் வந்து இங்கே வந்து சைஸ், இதில் வந்து இனிஷியல் கெப்பாசிட்டி முன்ன சொன்ன மாதிரி தான் இனிஷியல் கெப்பாசிட்டி வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, புரிஞ்சிச்சிங்களா? தென் இப்போ இது எப்படி இனிஷியலைசேஷன் பண்ணுறது, இப்போ என்னென்னா ஓவராலாக எப்படி பண்ணிக்கலாம்னா ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0லேருந்து நம்ம வந்து 3ன்னு வச்சுருக்கு. சைஸ் வந்து இங்கே நான் எக்ஸாம்பிள் 3 வச்சுருக்கேன், 3 வரைக்கும் i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. லிஸ்ட் டாட் ஆட் நியூ அரே லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கே வந்து புதுசாக இது பண்ணுறோம். இப்போ இதுதான் வந்து இனிஷியலைசேஷன். இங்கே ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, புரிஞ்சிருச்சிங்களா? தென் இதில் எப்படி எலமெண்ட்ஸை ஆட் பண்ணுறது, இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்னா நம்ம 2D அரேஸில் பார்த்த மாதிரி தான் இது வந்து 2D அரே லிஸ்ட்டாக பார்க்குறோம். 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். i ஈக்குவல் டு 0, தென் வந்து i less than 3, i ++. அங்கே வந்து ரோ காலம் வச்சு பார்த்துருக்கோம். இங்கே நம்ம ரோ காலம் கூட நம்ம வேரியபிள் நேம் தாங்க, நான் இங்கே ij யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரோ காலம் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ab xy சம்திங் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 3 வரைக்கும் என்ன சொல்கிறோம், லிஸ்ட் டாட் கெட் ஆஃப் i டாட் ஆட் ஆஃப் இன் டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஓகேங்களா, இப்படி தாங்க இன்புட் வாங்கணும். அதாவது அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய இங்கே வருது இல்லைங்க இந்த இண்டெக்ஸ். ஓகேங்களா, இந்த ஐ, அந்த ஐயில் வந்துட்டு இந்த எலமெண்ட்டை யூசர்ட்ருந்து இன்புட் வாங்குகிற எலமெண்ட்டை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இன்புட் வாங்கணும். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. லிஸ்ட் டாட் கெட் ஆஃப் ஐ டாட் ஆட் ஆஃப் இன் டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஓகேங்களா, புரிஞ்சிச்சிங்களா? தென் அவுட்புட் பண்ணுறதுக்கு ஓகே ஒரே சிங்கிள் எலமெண்ட் தான். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னா நம்ம இங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம், இந்த லிஸ்ட்டு கொடுத்தனால இங்கே லிஸ்ட். ஓகேங்களா, இது இன்டர்னலாக எப்படி இருக்கும் பார்க்கலாம். இது வந்து ஹீப்பில் இருக்கும், ஸ்டாக்கில் என்ன தான் இருக்கும், இந்த லிஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். இது வந்து பாயிண்ட் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து ஹீப் மெமரி, அதாவது இது ஹீப். இப்போ நம்ம 3 அரே லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இது ஒரு அரே லிஸ்ட், இது ஒரு அரே லிஸ்ட், இது ஒரு அரே லிஸ்ட். இந்த அரே லிஸ்ட்டுக்குள்ளே ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 3 எலமெண்ட் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இன்டர்னலாக இருக்கும். புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ நம்ம வந்து இன்புட் வாங்குறது அவுட்புட் வாங்குறதெல்லாம் ப்ரோக்ராமில் வந்து போட்டு பார்த்துடலாம். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரே லிஸ்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். என்ன சொன்னோம், கேபிட்டல் ஏ அரே லிஸ்ட்டில் என்ன டேட்டா டைப்போ நம்ம இன்டீஜர் கொடுத்துக்கலாம். இன்டீஜர் கொடுத்துட்டு தென் ஈக்குவல் டு கொடுத்து நியூ கொடுத்து, அதாவது இங்கே என்ன கேட்குதுன்னா இதனால் எரர் பண்ணால் இம்போர்ட் கிளாஸ் கேட்குது, அதை நம்ம பண்ணிக்கலாம். நியூ கொடுத்து மறுபடியும் அரே லிஸ்ட், சாரி அரே வந்துடுச்சு. அரே லிஸ்ட்டில் தென் வந்து இந்த ப்ராக்கெட் கொடுத்து நம்ம இனிஷியல் கெப்பாசிட்டி வந்து 10 கொடுத்துக்கலாம். நீங்கள் எது வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் ஜாவா டாட் util டாட் அரே லிஸ்ட் பண்ணியாச்சுங்களா? ஓகேங்களா, இப்போ இந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணாதனால தான் முன்ன எரர் காட்டுச்சு. இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்களா இங்கே வந்து 10 கொடுத்ததையுமே அது ஆட்டோமேட்டிக்காக அது இனிஷியல் கெப்பாசிட்டின்னு அது ஆட்டோமேட்டிக்காக வந்ததுங்க. நாம் எதுவும் கொடுக்கல, நீங்கள் 10 மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நம்ம எப்படி இன்புட் வாங்கலாம் அப்படின்னா, சரி இங்கே வந்து நேம் மென்ஷன் பண்ணல, லிஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்பேஸ் வராது. ஓகேங்களா, தென் இப்போ நம்ம என்ன சொல்லலாம், லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் 1, நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் 2. இந்த மாதிரி தான் மேனுவலாக நம்ம இன்புட் கொடுக்கணும். இப்போ வந்து அவுட்புட் வாங்குறதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே ரன் ஆகிட்டு இருக்குங்க.
பார்த்தீங்களா 1 2 3 4 வந்துருச்சு. நம்ம இங்கே கூட 4க்கு பதிலாக ஒரு 100 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே சைஸ் வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, என்னோட இனிஷியல் கெப்பாசிட்டி 2 தான். பட் ஆனால் நான் இங்கே கொடுக்குற வேல்யூஸ் வந்து 4 வேல்யூஸ் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்டர்னல் ஒர்க்கிங்கில் சொன்ன மாதிரி சைஸ் இதாகி வருதான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ரன் ஆகுது பார்த்தீங்களா 1 2 3 100. அது வந்து இன்டர்னலாக நம்ம 2 இனிஷியல் கெப்பாசிட்டி தாங்க 2, இப்போ வந்து 4ஆக மாறும். தென் வந்து அந்த 4 வந்து 8ஆக மாறும். அந்த மாதிரி சைஸ் வந்து டபுள் ஆகிட்டே தாங்க போயிட்டுருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி மேனுவலாக யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஸ்கேனர் கிளாஸ் ஆஸ் யூஷுவல் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் எஸ் ஈக்குவல் டு நீங்கள் எந்த வேரியபிள் வேணால் கொடுத்துக்கலாம். தென் வந்து யூசர்கிட்ட வந்து என்டர் தி நம்பர் சம்திங் கொடுத்துடலாம். ஓகேங்களா, தென் என்ன சொன்னோம், ஃபார் லூப்பில் கொடுக்கணும். ஃபார் இன்ட்டு I ஈக்குவல் டு 0லேருந்து I லெஸ் தென் ஒரு 10 வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். 10 தென் வந்து I ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா, இப்போது லிஸ்ட் டாட் ஆடில் வந்து SC டாட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்டர் தி நம்பர் கேட்குது. நம்ம 45 89 56 12 75 தென் வந்து 56 48 96 23 45. ஸோ எத்தனை வேல்யூஸ் கொடுப்போம், 3 4 5 6 7 8 9. இப்போ என்ட்ரு கொடுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து இன்புட் வந்து வந்துருச்சு. இன்புட் கொடுத்துட்டோம், அது வந்து அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து என்னென்னா நம்ம இனிஷியல் கெப்பாசிட்டி தான். நீங்கள் ஓரளவுக்கு இங்கே லூப்பில் கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 வேல்யூஸ்னால் 10 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா இங்கே சைஸ் வந்து மாறிட்டே இருக்கனால அரே லிஸ்ட்க்கும் வந்து ஃபிக்ஸ்டாக தெரியாது இல்லைங்க. ஓகேங்களா, அதனால தான் அப்படி. தென் வந்து இப்போ இது புரிஞ்சிருக்கும், அவுட்புட் ஓகே. இப்போ வந்து மல்டி டைமென்ஷனல் பார்த்துடலாம். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். ஓகேங்களா, மல்டி டைமென்ஷனலுக்கு என்ன சொல்லுவோம், அரே லிஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு அரே லிஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே மறுபடியும் ப்ராக்கெட்குள்ளே வந்து இன்டீஜர் இருக்கணும். ஓகேங்களா, தென் வந்து நம்மளோட நேம் அரே லிஸ்ட்டோட நேம் லிஸ்ட் ஈக்குவல் டு நியூ கொடுத்து மறுபடியும் அரே லிஸ்ட் கொடுத்து அவ்வளோதான். நம்ம இனிஷியல் கெப்பாசிட்டி எவ்வளவோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதில் எப்படி இன்புட் வாங்கலாம், எப்படி இனிஷியலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம 3 கொடுத்துருக்கோம், நான் 3 இதுக்கு பார்த்துக்கலாம். ஃபார் இன்ட்டு I ஈக்குவல் டு 0லேருந்து I லெஸ் தென் 3 வரைக்கும் ஐயை வந்து ப்ளஸ் ப்ளஸ் இங்கே லெஸ் தென் வரல, லெஸ் தென் 3 வரைக்கும் I ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா, தென் அப்படி கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா எப்படி இது பண்ணலான்னு சொன்னோம், லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் நியூ அரே லிஸ்ட். ஓகேங்களா, புரிஞ்சிருச்சுங்களா, அவ்வளோதான். இது வந்து இனிஷியலைசேஷன் பார்ட். தென் இதில் எப்படி இன்புட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கேனர் கிளாஸ் வந்து கொடுத்துக்கலாம். தென் ஃபார் இன்ட்டு 2 லூப், ஏன்னா இது வந்து 2 டைமென்ஷன் அரேன்றனால அப்படி மறுபடியும் ஃபார் இன்ட்டு j ஈக்குவல் டு தென் வந்து லிஸ்ட் டாட் கெட் ஆஃப் I டாட் ஆட். இங்கே வந்து நம்ம எஸ்சின்னு கொடுத்தனால எஸ்சி, நம்ம முன்னே வந்து பார்க்கும்போது இன்னுன்னு கொடுத்துருப்பேன், அதனால இங்கே வந்து ஐஎன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து இன்புட் வாங்கியாச்சு. தென் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஆஸ் யூஷுவல் அவுட்புட்க்கு வந்து அந்த லிஸ்ட் நேம் என்னவோ அதே தான். ஓகேங்களா, இப்போ வந்து கர்சர் வெயிட் பண்ணுது, நம்ம வந்து கொடுப்போம் 45 78 98 56 23 74 9 வேல்யூஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து
3x3 அந்த மாதிரி 12 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேங்களா. பார்த்தீங்களா, நம்ம 2D அரேஸில் கொடுத்த மாதிரியே தான் இது ஒரு அரே, இது ஒரு அரே லிஸ்ட், இது ஒரு அரே லிஸ்ட், தென் வந்து சாரி ஒரே நிமிஷம் இருங்க, இது ஒரு அரே லிஸ்ட். ஓகேங்களா, புரிஞ்சிருச்சுங்களா. இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். நம்ம முன்ன அரே லிஸ்ட்டில் போட்ட மாதிரி ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தரலாம் ஒரு நிமிஷம். இப்போ இதில் வந்து நீங்கள் லிஸ்ட் டாட் கொடுத்தீங்கனாலே வந்து ஃபங்க்ஷன்ஸ் வரும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதெல்லாம் எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு மட்டும் இந்த கமெண்ட் லைன் பண்ணது. ஓகே, இப்போ வந்து நம்ம லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் 1, லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் 2 சம்திங் கொடுத்துடலாம். லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் 3 சம்திங் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மாற்றணும், அதுக்கு வந்து என்ன சொன்னோம், லிஸ்ட் டாட் செட்டு கொடுத்துட்டு தென் என்ன கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ், எனக்கு வந்து 0th இண்டெக்ஸ் வச்சுக்கலாம். 0th இண்டெக்ஸில் எந்த வேல்யூவாக மாற்றணும், 10ஆக மாற்று. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு டைம் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல லிஸ்ட். ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். அப்போ வந்து 1 2 3 பார்த்தீங்களா, 1 2 3 இருக்குது. தென் வந்து 10 23, அதாவது 0th இண்டெக்ஸில் மாறிடுச்சு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து எப்படி வந்து அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணுறது. இப்போ லிஸ்ட் டாட் கெட், இப்போ நீங்கள் டாட் கொடுத்தீங்கனாலே பார்த்தீங்களா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஷோ அப் ஆகும். நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுக்குறேன். இப்போ நான் கெட் கொடுத்துட்டேன். எந்த இண்டெக்ஸில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது வேணும்ப்பா அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ ரன் பண்ணோம்னா அந்த இண்டெக்ஸில் வந்து அந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அதாவது இது வந்து எஸ் அவுட்டில் கொடுக்கணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லனுக்குள்ளே கொடுக்கணும், அப்போ தானே பிரிண்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ வந்து இது வந்து ப்ரீவியஸ் லிஸ்ட் 1 2 3 தென் வந்து என்ன சொல்லியிருக்கோம் இங்கே, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணணுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, இந்த 0th இண்டெக்ஸ், இந்த 2 தான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அதனால் இந்த 2 பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சேஞ்ச் பண்ணி மாடிஃபை பண்ணி மறுபடியும் பிரிண்ட் பண்ண சொன்னது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அரே லிஸ்ட்டில் சிங்கிள் டைமென்ஷனல் மல்டி டைமென்ஷனல் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், எந்த டவுட்னாலும் கேளுங்க. ஓகேங்களா, see you soon, டாடா, bye bye.